ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலை பற்றின ஃபுல் விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட கட்டடக்கலை வடிவமைப்பு பாண்டியர் மற்றும் நாயக்கர் கால குடவரை கோயில். இந்த கோயில் மதுரைக்கு தென்மேற்கில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு நடந்ததால் புராணம் தெரிவிக்குது. அது மட்டும் இல்லாமல் முருகர் மணக்கோலத்தில் காட்சி தராரு. முருகனோட 6 படை வீடுகளில் முதல் படை வீடாக திகழுது. தமிழ்நாடு அரசோட இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழே இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலை பற்றி நம்ம வேறு ஸ்பெஷலாக பார்க்கணும் அப்படின்னா, சுப்பிரமணிய சுவாமியின் கருவறை பராந்தக நெடுஞ்செழியன் அப்படிங்கிற பாண்டியர் மன்ன காலத்தில் அவரோட படத்தளபதி சாந்தன் கணபதி அப்படிங்கிறவர் சிவனுக்காக எழுப்பப்பட்ட குகை கோவில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கல்வெட்டு சொல்லுது. அதே சமயத்தில் மதுரை நாயக்க மன்னர்களில் வீரப்பர், திருமலை மன்னர் அவங்க திருப்பணி செஞ்சுருக்கிறதாகவும், அரசி மங்கம்மாள் இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்சுருக்கிறதாகவும் தகவல் கிடைக்கிது. இந்த கோயிலோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலோட கருவறை ஒரு குகை கோயிலாகும். கருவறையில் 5 குகைகளை மலையை குடைஞ்சு அமைச்சிருக்காங்க. சுப்பிரமணிய சுவாமி சன்னதி, துர்காதேவி சன்னதி, கற்பக விநாயகர் சன்னதி, சத்தியகிரீஸ்வரர் சன்னதி, பவள கனிவாய் பெருமாள் சன்னதி அப்படின்னு 5 சன்னதி இங்கே இருக்குது. சத்தியகிரீஸ்வரர் சன்னதி வாயிலுள்ள துவார பாலகர் உருவங்களில் காணப்படுற ஆடை மடிப்பு கலை அம்சமும், அது மட்டும் இல்லாமல் மற்ற சிற்ப அம்சங்களும் பிரமிக்க வைக்கிறதா இருக்குது. இந்த 5 சன்னதி தவிர திருப்பரங்குன்றம் கோவிலில் அன்னபூரணி குகை கோவிலும் ஜோஷ்டா தேவிக்கான குகை கோவிலும் உள்ளது. அர்த்த மண்டபத்தில் சத்தியகிரீஸ்வரர் சன்னதி அடுத்து பாலைமறையும், பவளக்கணிவாய் பெருமாள் சன்னதி அடுத்துள்ள பாறையிலும் திருமால் அவதாரம் குடிக்கிற புடைப்பு சிற்பங்களும் உள்ளன. கோயிலோட நுழைவாயிலில் 10 பெரிய கற்றூன்களும், நாயக்கர் கால சிற்ப காலத்திறனை காட்டுற முருகன் தெய்வானை திருமண கோலம் போன்ற கற்றூன்களும் இருக்கு. இந்த கோயிலோட தலவிருச்சம் கள்ளத்தி மரம் அப்படிங்கிற ஒரு மரமாகும். இந்த கோயிலோட கோபுரம் 46 மீட்டர் உயரம் இருக்கு. கோபுரத்தோட அடிப்பகுதி சிற்ப வேலைப்பாடு மிக்கது. இந்த சிகர பகுதியில் சுதை சிற்பங்கள் காணப்படுது. சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வடக்கில் சுவாமி சன்னதி தெருவில் பழமையான சொக்கநாதர் கோயில் இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் உச்சியில் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் உச்சியில் கார்த்திகை தீபத்தூணும் இருக்குது. மலையில் தென்பகுதியில் உமையாண்டார் அப்படிங்கிற குகை கோயில் இருக்குது. மலையோட தென் பகுதியில் சமணர் கற்படுகைகளுடன் கூடிய குகை உள்ளது. இந்த கோயிலோட தல வரலாறு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவிக்கு ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தோட உட்பொருளை உபயோகிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது அவரோட தாயாரோட மடியில் தான் முருகப்பெருமான் உட்கார்ந்துட்டு இருந்தார். தாய் தந்தையர் பிரணவ மந்திர உபதேசம் செய்யும் போது முருகப்பெருமானும் அந்த உபதேசத்தை கேட்டார். புனிதமான அந்த மந்திரத்தை குரு மூலமாக மட்டும்தான் அறிஞ்சுக்கணும். மறைமுகமாக அறிஞ்சுக்கிட்டது முறையாகாது. இது பாவம்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த சமயத்தில் முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தையும் அதோட பொருளையும் பிரம்மதேவனுக்கு உபதேசம் செஞ்சிருந்த போதிலும் உலக நியதிக்கு ஒட்டாத, சாஸ்திரங்கள் ஒப்பாத காரியமாக இது இருந்ததுனால இந்த குற்றத்துக்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்துக்கு தவம் செஞ்சாரு. இந்த நிலையில சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு காட்சி கொடுத்து அவங்க தவத்தை பாராட்டினாங்க. சிவபெருமான் பார்வதி தேவி இங்கே பரங்கிநாதர்னும் ஆவுடை நாயகி அப்படின்னு பெயர் பெற்றாங்க. இவங்க காட்சியளிச்ச திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கு. அதனால திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் ஃபஸ்ட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுதல் நல்லது அப்படிங்கிறது ஐதீகமாக கடைபிடிக்கப்படுது. முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாசத்தில் பூச தினத்தன்று காட்சி தந்தார். எனவே தை பூசத்தன்று சிவபெருமானையும் முருக கடவுளையும் வழிபடுவர்கள் இஷ்ட சித்திகளை பெறுவார்கள் அப்படின்னு கூறப்படுது. அதனால திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுது. முருகப்பெருமான் அவதாரம் செய்த நோக்கமே சூரபத்மனையும் அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பதே ஆகும்.
இந்த ஊரோட பெயர் காரணம் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் அப்படிங்கிற மலை வடிவமாக காட்சியளிக்கப்பட தான் திருப்பரங்குன்றம். திரு ப்ளஸ் பரம் ப்ளஸ் குன்றம் அப்படின்னு பிரிக்கப்படுது. பரம் என்றால் பரம்பொருளான சிவபெருமான், குன்றம் என்றால் குன்று, திரு என்பது அதன் சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாக சேர்த்து திருப்பரங்குன்றம் அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த குன்றமானது சிவலிங்கம் வடிவிலேயே காணப்படுறதுனால சிவபெருமானை குன்றின் உருவில் காட்சியளிப்பதாக எல்லாராலையும் வணங்கப்பட்டு வருகிறது. இம்மலையின் உயரம் சுமார் 190 மீட்டர். இம்மலையை நித்தம் வந்து வழிபடுறவங்க தொழுவாரின் வினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் அப்படின்னு திருஞான சம்பந்தர் தாம் இயற்றிய தேவாரத்தில் பாடியிருக்காரு. சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அகநானூற்றில் இந்த மலை முருகன் குன்றம் அப்படின்னு அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருமுருகாற்றுப்படை, கலித்தொகை, மதுரை காஞ்சி, பரிபாடல் போன்ற சங்க இலக்கியங்களில் இம்மலையை பற்றின நிறைய செய்திகள் காணப்படுது. இத்திருத்தலத்திற்கு இலக்கியங்களில் தன்பரங்குன்று, தென்பரங்குன்று, பரங்குன்று, பரங்கிரி, திருப்பரங்கிரி, பரமசினம், சத்தியகிரி, கந்தமாதானம், கந்தமலை அப்படிங்கிற நிறைய பேர் வழங்கப்படுது. முருகப்பெருமானோட அறுபடை வீட்டு கோயிலில் இக்கோயில் அளவில் பெருசு. லிங்க வடிவில் இருக்கும் இம்மலையை சுற்றி சைவ சமய குறவர்களான சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்த பெருமாள் ஆகியோர் இவ்வூருக்கு வந்து ஆலய வழிபாடு செஞ்சு பதிகங்கள் எல்லாம் பாடியிருக்காங்க. சங்ககால புலவரான நக்கீரர் இந்த தலத்து முருகப்பெருமானை வழிபட்டு தனது குறைகளை நீக்கி கொண்ட திருத்தலம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருப்பரங்குன்றம் கோவிலை பற்றின நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளும் அறுபடை வீட்டுக்கு தரிசனத்துக்கு போகலாமா?